எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பெஸ்ட் ஹேர் கேர் டிப்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, தலையில வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் இருக்கும். ஸோ முத நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணாலும் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணாத போல அழுக்கு இருக்கும். அது மட்டும் கிடையாது, டேண்ட்ரஃப் வந்து தலையில வந்து படிஞ்சிருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து போக்குறதுக்கு வந்து வீட்டுல உள்ள மூணே பொருள் வச்சு எப்படி வந்து உங்களோட தலையை வந்து கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி வந்து கிளீன் பண்ணிருக்கேன்னா பாத்தீங்கன்னா சைடுல உள்ள முள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுல உள்ள சீட்ஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முட்டையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், மஞ்சக்கரு இல்லை. ஏன்னா மஞ்சக்கரு சேர்த்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்து அதிகமா இருக்கும். அதனால முட்டையில வந்து பாத்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இது மூணுத்தையும் வச்சு எப்படி வந்து நம்ம பெஸ்ட் ஹேர் பேக் வந்து வீட்லயே வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கறத நான் வந்து உங்கள்கிட்ட இப்ப காட்ட போறேன். இது மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல வந்து அப்ளை பண்ண போறோம். இது மூணுத்தோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கறத வந்து நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா பொடுகுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து அரைச்சிட்டு ஹேர்ல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹேர்ல ஸ்கேல்ப்ல உள்ள டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முழுமையா வந்து கிளியர் ஆயிடும். அதுக்கு வந்து தான் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்றோம். அது மட்டும் கிடையாது, ஹேர் க்ரோத் உண்டாகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி 2 days அப்படி இல்லைன்னா 3 days வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ல நம்ம ஹேர் வாஷ் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா பாடியில உள்ள ஹீட்டும் வந்து நம்மளுக்கு வந்து குறையும். அந்த மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது இந்த சம்மர் டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலோவேரா ஜெல்லும் பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் கூட சொல்லலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம மிக்சியில வந்து அரைச்சு ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்ல வந்து ஹேருக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பியூர் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் மெயின் வந்து பாத்தீங்கன்னா பொடுகுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன் கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பொடுகுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் வந்து நிறைய வந்து தனியா ஷாம்புலாம் வந்து வாங்கி யூஸ் பண்றாங்க. அது எதுவுமே தேவை கிடையாது. இந்த மூணே பொருள் இருந்தா மட்டும் போதும். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல், பியூர் ஆலோவேரா ஜெல்ல எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு, இது மூணு இருந்தாலே போதும், உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து முழுமையா நீங்கிடும். அது மட்டும் கிடையாது, மண்டையில வந்து எரிச்சல் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா நீங்கிடும். அதுக்காக தான். ஸோ இது எப்படி வந்து நம்ம மிக்சியில அரைச்சிட்டு ஹேர்ல அப்ளை பண்றதுங்க வந்து பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார்ல தோல் உரிச்சு வச்ச 10ல இருந்து 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஆலோவேரா ஜெல், சைடில் உள்ள முள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதில் உள்ள சீட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன், அதையும் வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை. இதுல வந்து பாத்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. முட்டையில வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து லேசா வந்து ஓட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும் போது பாத்தீங்கன்னா மஞ்சக்கரு வராம வெறும் வெள்ளைக்கரு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும், வெள்ளைக்கரு மட்டும் உங்களுக்கு தனியா கிடைக்கும். மஞ்சக்கரு பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ லைட்டா இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணீங்கன்னா வெள்ளைக்கரு மட்டும் தனியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இது மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம், பியூர் ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1ல இருந்து 2 முட்டை கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா ஸ்மூத்தா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு டைம் நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஹேர்ல அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பவுல் வந்து மாத்திட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து ஹேர்ல அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் 1-2 வந்து ஓரளவுக்கு மசிலனா கூட இது வந்து மேலே அப்படியே நீங்கிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 1, 2 அரைப்படா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து இருக்கு. இந்த மாதிரி வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னா அரையாத வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணுத்தையும் அரைச்சோம் இல்லையா, வெங்காயம், அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் முட்டை, இதெல்லாமே ஒன்றா கிடச்சிட்டு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம். விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சூட்டையும் தணிக்கும், உடம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி. விளக்கெண்ணெய் மட்டும் கிடையாது, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உடம்புக்குமே வந்து ரொம்ப குளிர்ச்சி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் குளிர்ச்சியானது இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் நீக்கிறதுக்கான 4 பொருள் வந்து சேர்த்துருக்கோம். இது ஒன்று நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வீக்லி வந்து 2 days அப்படி இல்லைன்னா 1 day வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து முழுமையாக நீங்கிடும். இப்போ இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி தான் இருக்கும், ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூர் ஆலோவேரா ஜெல் வந்து சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். எப்போ வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் கொஞ்சமாச்சும் உங்களோட ஹேரில் வந்து ஆயில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி, கொஞ்சமாச்சும் உங்களோட தலையில் வந்து ஆயில் இருக்கணும். சுத்தமாக ஆயில் இல்லாமல் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து கண்டிப்பாக கொட்டும், உடஞ்சி ஒரு மாதிரி நிறைய பேருக்கு வந்து கொட்டும். இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. காலையிலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து ஆயில் வச்சுட்டு சிக்கு எடுத்து வச்சிருக்கேன். அது மாதிரி ஹேர் பேக் போடும்போது பார்த்தீங்கன்னா முழுசா வந்து உங்களோட ஹேரை வந்து நல்லா சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எந்த விதமான சிக்கு இல்லாத போல பார்த்துக்கோங்க. அப்போதான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். அப்படி காலையிலே வந்து உங்களால் வந்து ஆயில் வைக்க முடியலன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hourக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆயில் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து ஹேர் பேக் ஏதாவது ஒன்று போட்டு ஹேர் வாஷ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு, எந்த விதமான ஷாம்பாக இருந்தாலும் சரி, ஷாம்பு இல்லை சீயக்காவோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால தலையில் வந்து ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக வந்து ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிங்கனாலே போதும், ஸ்மெல் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லை, சின்ன வெங்காயம், விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சி. ஒரு சிலருக்கு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஹேரில் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஸ்கேல்ப் வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நான் ஹேரில் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ஸ்மூத்தா இருக்கு பாத்தீங்களா? ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஹேர் பேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு ஹேர் பேக் தான். ரொம்ப நேரம் வந்து நீங்க தலையில வச்சுட்டு ரொம்ப நேரம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சிருந்து ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தீங்களா கூட போதும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். பாய்.